வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சிக்கன் பக்கோடா பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி கழுவி தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு வச்சுருக்கேன். எலும்பில்லாத பீஸ் பார்த்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் சேர்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு அது சேர்த்துடலாம். 2½ டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2½ டேபிள் ஸ்பூன் இதையும் இதில் சேர்த்துடலாம். 1½ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஆச்சி சிக்கன் மசாலா தூள் அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், சீரகம், மல்லி இதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, அதை கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சி அந்த சாறு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே நல்ல கலராக தான் இருக்குது. கலர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலர் பொடி தண்ணியில் கரைச்சதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இது மாதிரி தான் இருக்கணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பீஸில் அப்படியே மசாலாலாம் நல்லா ஒட்டி ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே இது மாதிரி பண்ணி வைக்கணும். இனி இதை ஒரு 1 மணிலேருந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு பொரிச்சிடலாம். ஊறட்டும். இப்போ ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்தாச்சு. இனி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் காயட்டும். ரொம்ப சூடாகிடக்கூடாது எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. லைட்டாக ஒரு பீஸ் போட்டிருக்கேன். அப்படி பொரிச்சிட்டு இருக்குது. நல்ல சூடாகலை. ஒரு அளவாக இந்த சூட்டு அளவுலேயே நம்ம போட்டுடலாம். ரொம்ப சூடு வைக்கக்கூடாது. ரொம்ப குறைவான தீயும் இருக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் அப்படி வேகட்டும். இப்போ கரண்டி எதுவும் போடாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் போடலாம். இப்போ லைட்டாக அசைச்சி விட்டுடலாம். கறியில் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா கலண்டு வராமல் இருக்கணும். அதனால தான் இந்த பதமாக ரொம்ப மீடியமான ஒரு தீயில் வச்சே நம்ம வேக விடணும். இப்போ வெந்தாச்சு, எடுத்துடலாம். இனி அடுத்த செட்டு போட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் அப்படியே கிடக்கட்டும். அதுக்கு பிறகு தள்ளி விடணும். லைட்டாக அசைச்சு விடலாம். கொஞ்சம் வேகட்டும். எல்லா பக்கமும் வேகிறதுக்காக நல்லா புரட்டி விட்டுறணும். இப்போ வெந்தது போதும், நம்ம எடுத்துடலாம். இனிமேல் அடுத்த செட்டு போட்டுடலாம். இப்படியே ஒரு 10 செகண்ட் போகட்டும். மறுபடியும் அது மாதிரியே திருப்பி விட்டுடலாம். கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். ரோட்டு கடையில் பண்ணுறது தான் இந்த மாடலில் செய்திருக்கேன். ரோட்டு கடை சிக்கன் பக்கோடா. இப்போ எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டுடலாம். இதையும் பொரித்து எடுத்துடலாம். இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை பொரித்து சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. செய்து கொடுத்து அசத்துங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.